எனக்கு மட்டும் இந்த புதினா செடியே வளர மாட்டேங்குது. நானும் நிறைய டைம் தண்ணியிலே வச்சு பார்த்துட்டேன், மண்ணிலே வச்சு பார்த்துட்டேன், நல்லா தான் வளருது. பட் திடீர்னு அப்படியே காஞ்சு போயிடுது. இருந்தாலும் நான் வைக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ண மாட்டேன்றேன். எப்போ புதினா வாங்கினான்னு ஊண்டி வச்சிடுறது. ஒரு 2 நாளாக நம்மளும் இந்த ஸ்லாப்பை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கிற சாரி அப்புறம் கீழே அள்ளி போட்டு மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே ரொம்ப ஓல்டான சாரி, ப்ளவுஸ் ஃபுல்லாக பற்ற மாட்டேங்குது. இதுலேயே எனக்கு இந்த சாரி மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். தங்கச்சி மடத்தில் ஒர்க் பண்ணும்போது எங்கள் சிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க. ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு நல்லா கிராண்டாக இருக்கும். ஏதாவது நமக்கு ஒரு சுடி பிடிச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், எங்கே போனாலும் அதே தான் போட்டு போவோம். ஏதோ ட்ரெஸ்ஸே இல்லாதது மாதிரி. அது மாதிரி தான் இந்த 2 சுடி எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ப்ரௌன் கலர் எங்கள் சித்தாப்பா கல்யாணத்துக்கு வாங்கினது 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பிங்க் கலர் 9 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம வளர்ந்துட்டோம்னு நினைக்கிறேன். சுடி பற்ற மாட்டேங்குது எதுவுமே. இருந்தாலும் மூட்டை கட்டி வச்சிருக்கேன் அம்முட்டை. செல்வா நைட்டுக்கு வர டைம் ஆகும், அதனால வெளியிலேயே சாப்பிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டானா நம்ம மட்டும் தான் கொஞ்சமாக மாவு இருக்கா தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு மதியம் பூசணிக்காய் பொரியல் வச்சுருந்தேன்னா அதை வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு தாயா நாளைக்கு என்ன சமைக்கிறதுன்னு இப்போவே முடிவு பண்ணிட்டு கடைக்கு போய் கொண்டக்கடலை வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நாளைக்கு நம்ம கொண்டக்கடலை குழம்பு தான் வைக்க போகிறோம். அப்படியே ஊற போட்டுட்டு தூங்க வேண்டியது தான் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில். நந்தா ரமணி அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் பவித்ரா அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.